மீண்டும் இந்த மாலை வேளையில் உங்கள் மத்தியில் இருந்து தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். கடந்த 6 நாட்களும் நம்மளை தேவன் அருமையாக வழி நடத்தியிருக்கிறார். நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தேன், இது சாதாரண அழைப்பு கிடையாது. தேவன் நம் மீது வைத்திருக்கக்கூடிய அளவற்ற அன்பின் காரணமாக இந்த நாட்களை நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார் என்று தான் நான் சொல்ல வேண்டும். ஏன்னா நான் முதல் நாளிலே சொன்னேன் என்னென்னா, இந்த தேவ செய்திகளை ஆயத்தம் செய்யக்கூடிய நேரங்களில் தேவன் என்னோடு பேசக்கூடிய அந்த அனுபவம் தான் மிகவும் ஆசீர்வாதமான அனுபவம். எப்படியெல்லாம் வேதாமத்திற்குள்ளே போக முடியுமோ, என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமோ, எப்படி கடவுள் நம்மக்கிட்ட பேசுவார், இந்த நாட்களில் எப்படி வழிநடத்துவார்னு சொல்லி ஜெபம் செஞ்சுக்கிட்டே இந்த வார்த்தைகளை படிக்கும்போது தேவன் அற்புதமாக நடத்தி கொண்டே இருக்கிறார். யுகங்களாக இருக்கக்கூடிய இந்த வேதாமத்தில் இன்னமும் இந்த பொக்கிஷங்களை மறைந்திருப்பதை பார்க்கும்போது வியர்க்கக்கூடியதாகவே இருக்குது. பார்த்தீங்களா? ஆமாம். இன்னொரு காரியம் என்னென்னா, நமக்கு நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் ஜீவனோடும் தேவன் இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு நமக்கு கிருபை செய்கிறார். அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அதில் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை எடுப்போம். இப்போ நம்ம செய்திக்குள் கடந்து செல்வதற்கு முன்பதாக நம்ம எப்போதும் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன செய்வோம்? ரிவ்யூ பண்ணணும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் கல்லூரியில் ப்ரொஃபஸராக இருந்திருக்கேன், டீச் பண்ணியிருக்கேன், பள்ளிகளில் டீச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் திருச்சபையிலையும் இந்த ஓய்வு நாள் பள்ளி அது இதுன்னு டீச் பண்ணும்போது இந்த பாடங்கள் வழியாகவே நான் போன காரணத்தினாக திருச்சபையிலும் சில நாட்களில் அப்படி காரியங்களை செய்வது உண்டு. முதல் நாளிலே நாம் எதை பார்த்தோம் என்றால், பேக் டு த ஷோர். 5ஆம் அதிகாரத்தில் பேதுரு தூரமாக தேவனை விட்டு அழைக்கப்பட்டான். ஆனால் 21ஆம் அதிகாரத்தில் தூரமாக சென்றான் என்று நாம் பார்த்தோம். ஆனால் தேவன் மீண்டும் கரையோரம் நின்று பேதுருவை ஊழியத்திற்காக அழைத்தார். அழைத்த தேவன் அவனை மீண்டும் அபிஷேகம் செய்து ஊழியத்திலே அவனை அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். எவ்வளவாக தூரமாக நாம் தேவனை விட்டு போனாலும் தேவனுடைய அன்பின் நித்தமாக தேவன் நம்மை பின்தொடர்ந்து நம்மை பிடித்து மீண்டும் அழைத்த அழைப்புக்கு நமக்கு பாத்திரவனாக மாற்றுகிறார். 2வது நாளில் நம்ம என்ன பார்த்தோங்க? ஆமாம், பேக் டு த கிங்ஸ் பேலஸ். ராஜாவுடைய அரண்மனைக்கு மீண்டும் போவோம் அப்படின்னு பார்த்தோம். லோதபார் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல மெஃபிபோஷத் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். ராஜாவினுடைய பேரனாக இருந்தான். ஆனால் அவன் என்ன பண்ணல, அரண்மனைக்குள்ளே போக முடியாமல் இருண்ட இடத்துல, வறண்டு போன இடத்துல, தொடர்புள்ளாத இடத்துல வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையிலும் ராஜாவாகிய தாவீது யோனத்தான் நிமித்தம் நான் அவனுக்கு தயவு காட்ட வேண்டும், அதனால் அந்த மெஃபிபோஷத்தை மீண்டும் ராஜாவினுடைய அரண்மனைக்கு அழைத்து வாருங்கள் என்று சொன்னான். ஆனால் நான் பாத்திரவானே இல்லை என்று மெஃபிபோஷத் சொன்ன பொழுதும் அந்த ராஜா என்ன சொன்னார்? இல்லை, இதுதான் உன்னோட இடம், நீ உன்னுடைய தகப்பனார் உன்னுடைய தாத்தா ஆண்ட இடங்களெல்லாம் நான் உனக்கு திருப்பி தரேன், என்னோடு சேர்ந்து நீ என்ன பண்ணுவ, இனிமே இந்த ராஜ்யத்திலிருந்து இருப்பாய் அப்படின்னு சொல்லி கட்டளை எடுக்கிறார். எவ்வளோ அருமையான ஒரு காரியம் பாருங்கள். பாவத்தில் மீண்டு இருக்கக்கூடிய நம்மை தேவன் மீண்டும் அவருடைய அரண்மனைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு அனுபவம். 3வது நாளில் பேக் டு பெத்தேல். மீண்டும் நாம் பெத்தேலுக்கு செல்வோம் என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவம். யாக்கோப்பினுடைய குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக, அவன் எடுத்த தவறான தீர்மானத்தின் நிமித்தமாக, மற்ற நபர்கள் அவனை ஏமாற்றிய காரணத்துமாக அவன் என்ன செய்தான் என்றால் தேவனை விட்டு தூரமாக இருந்தான். ஆனால் அவன் முதலாவதாக தேவனை சந்தித்த இடம் பெத்தேல். அங்கு தேவன் அவனை ஆசீர்வதித்தார், வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அவனுக்கு குடும்பமாக உம்மை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அந்த வண்ணமாக அவன் 20 வருடங்கள் அந்த அனுபவத்திலிருந்து கடந்து போன பிறகும் தேவன் மீண்டும் அவனை அபிஷேகம் செய்ய வேண்டும், அவனை புதுப்பிக்க வேண்டும் என்று தேவன் ஆசைப்பட்டு பெத்தேலுக்கு வர சொன்னார். அவன் தேவனோடு அங்கு சஞ்சரித்தான். அவன் மாத்திரமல்ல, இந்த முறை குடும்பத்தோடு வந்தான். குடும்பத்தோடு தேவனுடைய பாதத்தில் அமர்ந்தான். பெத்தேலை என்ன என்று அழைத்தான்? எல் பெத்தேல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, தேவனுடைய வீடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு
அவன் அங்கு அனுபவத்தை பார்த்தோம். பிறகு பேக் டு கில்கால். கில்காலுக்கு நம்ம திருப்பி போவோம். கில்கால் ஒரு அபிஷேகமான ஒரு இடம். இஸ்ரவேல் பிள்ளைகள் அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்குள் பிரவேசிக்கிறதுக்கு முன்பதாக முதலாவதாக கூடாரம் போட்ட ஒரு இடம். தேவன் அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை நடத்தினார். அவர்கள் அந்த கானான் தேசத்திற்குள் சென்று அந்த எதிரிகளை அவர்கள் சந்தித்து சண்டை போட்ட பொழுதும் கூட அங்கேயே வசித்து விடாதபடிக்கு மீண்டும் கில்காலுக்கு வந்து அவர்கள் தேவனோடு வைத்திருந்த அந்த உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள் அவர்கள் சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அங்குதான் முதல் இஸ்ரவேலின் ராஜா ஆகிய சவுல் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே இடத்துல தான் அவன் என்ன பண்ணான்? வீழ்ந்தான். ஏன்னா தேவனுக்கு கீழ்ப்படியாத மகனாக அவன் மாறினான். அதனால் நம்ம என்ன செஞ்சோன்னா, கில்காலுக்கு போகிறோம், அங்கே தேவன் ஆசீர்வதித்தார். ஆனால் கில்காலில் ஒரு குறைவட்ட ஒரு அனுபவம் இருக்கிறது. என்னன்னா, அங்கே கீழ்ப்படிதல் இல்லாமல் போன காரணமாக அங்கே தேவனிடத்துலேருந்து மறைந்து போன ஒரு ராஜாவை நம்ம பார்த்தோம். அந்த அனுபவத்திற்குள் அடுத்த நாள் நம்ம என்ன அனுபவத்திற்குள் சென்றோங்க? பேக் டு ஜோர்டன். ஜோர்டன் நதி அருகே நம்ம செல்வோம். அங்கே பார்த்தீங்கன்னா எலிஷா தன்னுடைய மாணவர்களோடு ஒரு அனுபவம். கோடாலியை வைத்து அங்கு மரத்தை வெட்டி கொண்டிருந்த பொழுது அந்த கோடாலி என்ன பண்ணிடுச்சு? தண்ணிக்குள்ளே விழுந்துட்டு அந்த இரும்பு உள்ளே போனதுக்கப்புறம் அவனால் எடுக்க முடியல. ஆனால் இது என்னோடது அல்ல, இது நான் கடனாக வாங்கி வந்தேன் என்று சொல்லி உறக்கமாக சத்தம் போட்ட பொழுது எலிஷா என்ன பண்ணார்? அங்கே ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த ஒரு கிளையை பறித்து அந்த தண்ணியில் போட்ட மாத்திரத்தில் அந்த இரும்பு என்ன பண்ணுச்சு? மேலே வந்து மிதந்தது. அதை நம்ம எதற்கு ஒப்பிட்டோம் என்றால், கிறிஸ்து சிலுவையில் மரித்து நாம் பாவத்திற்குள் மாண்டு போன போதும் நம் மீது அன்பு கொண்டு அந்த சிலுவை நிமித்தமாக நாம் மீண்டும் வந்தோம். ஆனால் மிதந்த அந்த கோடாலியை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு எதை பார்த்தோங்க? அப்பர் ரூம், மேலறை. நேற்று பார்த்தோம். மிகவும் முக்கியமான பரிசுத்தமான ஒரு அனுபவம். என்னென்னா, கிறிஸ்து சீடர்களோடு இருந்து பிறகு பரலோகத்திற்கு சென்ற பிறகு அவர்களை என்ன பண்ணார்? எருசலேமில் தங்கு, வெயிட் இன் ஜெருசலம். அப்போது அவங்க அங்கு தங்கி கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு இணங்க கீழ்ப்படித பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அவருடைய வல்லமை அவ்வளவாக இருந்தது. மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுரு, தேவனை விட்டு வழி விலகி சென்ற பேதுரு, மீண்டும் கரைக்கு வர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அழைத்த பேதுரு பிரசங்கம் செய்ததில் 3000 நபர்கள் மனம் மாறினார்கள். 120 சீடர்கள் அங்கே இருந்தார்கள், மரியாளும் சேர்ந்து. தேவன் அவர்களை எல்லாம் என்ன பண்ணார்? அபிஷேகித்தார். நம்ம படித்த ஒரு காரியம் என்னென்னா, நம்முடைய ஊழியத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் என்ன பண்ணணும்? இருக்கணும். காட் ஹேஸ் டு பி தேர். த ஹோலி ஸ்பிரிட் ஹேஸ் டு லீட் அஸ். அது இல்லாமல் நம்மளால் ஒன்றும் பண்ணவே முடியாது அப்படின்னு இன்றைக்கி நம்ம அதோடு சேர்ந்தே தொடர்ந்து செய்வோம்ன்று நான் ஆசைப்படுகிறேன். ஏன்னா நான் சொன்னேன், ஊழியத்து நிமித்தமாக அடுத்த 4 நாட்கள் பார்த்துருவோன்னு. நம்முடைய தலைப்பு, முதன்மையான தலைப்பு என்னதுங்க? A journey with God, renewal to mission. தேவனோடு ஒரு பயணம், புதுப்பித்தல் முதல் ஊழியம் வரை. நம்ம இந்த 6 நாட்களாக நம்ம என்ன பண்ணோம்? 5 நாட்களாக புதுப்பிப்பது குறித்தே நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். எப்படியெல்லாம் நம்ம கரைக்கு வருவோம், எப்படியெல்லாம் நம்ம ராஜாவுடைய அரண்மனைக்கு போவோம், எப்படி பெத்தேலுக்கு போவோம், எப்படி கில்காலுக்கு போவோம், எப்படி யோர்தான் நதி அருகாமையில் செல்வோம் என்று பார்த்தோம். பிறகு அங்கு மேலறைக்கு போய் இப்போ ஊழியத்தை செய்யக்கூடிய நபர்களாக தேவன் நம்மை மாற்றுகிறார் என்ற அனுபவத்துக்குள் நம்ம சென்றிருக்கிறோம். அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் என்னென்னா, பேக் டு அவர் ஜெருசலம். நம்முடைய எருசலேமுக்கு நாம் கடந்து செல்வோம் அப்படின்னு எடுத்தவர்கள் வாசிக்கவும். அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். நேற்று விட்ட இடத்துலேருந்து நம்ம இங்கே தொடர்றோம். யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் தேவனே, மீண்டும் ஒரு வசை தகப்பனே, உம்முடைய பாத்தில் வந்து நாங்கள் மண்டாடுகிறோம். உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு போதியும், அடியேனை மறையும் தகப்பனே. பாவ உதடுகளால் பரிசுத்தமான வார்த்தைகளை பேசக்கூடிய வேளையில் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடுவது கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம்ல தேவனே,
ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அப்புறம் அங்கிருந்து என்ன பண்ணணும்னா, சாட்சியாக எருசலேமுக்கும் யூதேயாவுக்கும் சமாரியாவுக்கும் பிறகு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இடத்திற்கும் நீங்கள் சாட்சியாக என்ன பண்ணுவீங்க? போவீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த வசனத்திலிருந்து 3 காரியம் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க. பரிசுத்த ஆவியின் பலத்திலே நிற்பது ஒன்று, தேவனுக்கு சாட்சியாக இருப்பது இன்னொன்று, எருசலேமுக்கு சாட்சியாக இருப்பதற்கு ஒரு காரியம். இந்த 3 காரியத்தை தான் வேகமாக நம்ம பார்க்க போகிறோம். தேவன் நம்ம மத்தியில் பேசுவார் என்று நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். நான் ஒரு முறை ஒரு ஆர்கெஸ்ட்ராவுக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே நிறைய பேர் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிருந்தாங்க. நானும் சிறு வயதில் என்ன பண்ணேன்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்கணும்னு எனக்கு ஆசை. விசேஷ விதமாக இந்த ட்ரம்பட் வாசிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, சாக்ஸோஃபோன் வாசிக்கணும்னு ரொம்ப ஆசை. அது ரொம்ப ஒரு தங்கம் கலரில் இருக்குமா, அது அழகாக இந்த ட்ரம்ஸ் மாதிரியோ இந்த கீபோர்டு மாதிரியோ நம்ம நின்று கொள்ளாதபடிக்கு அப்படி நின்று ஒரு எலிகெண்ட்டாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அதை வாசிக்கணும்னு அது ஒரு 2-3 கிளாஸ் ஆரம்ப காலகட்டத்தில் போனேன். ஆனால் கஷ்டம், ஊதுறதுலாம் ரொம்ப நமக்கு திராணி வேணும். அதுக்கு நம்ம நினைக்கிறோம் ஈஸியாக அவங்க உபயோகிக்கிறாங்கன்னு. ஸோ 2-3 நாட்கள் நான் விட்டுவிட்டேன். ஆனால் ஒரு காரியம் நம்ம படித்துக்கணும். அதில் என்னென்னா, அந்த ட்ரம்பட் ரீட்னு ஒன்று இருக்குது. அந்த ஒரு நம்ம வாயில் வச்சு ஊதுறோம் பார்த்தீங்களா, அந்த பீஸ், அது இல்லாமல் நீங்கள் ட்ரம்பட்டை ஊதலாம், சத்தம் நல்லா வரும், ஆனால் மியூசிக்கே வராது. அந்த ஒரு ரீடை நீங்கள் போட்டு ஊதும் போது தான் அதோட சத்தம் என்ன பண்ணுங்க, மியூசிக்காக மாறும். இதே தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட. நம்ம பரிசுத்த ஆவி இல்லாமல் நம்முடைய காரியங்களை செய்தால் சத்தம் வரும், ஆனால் மியூசிக் என்ன பண்ணாது, வராது. எவ்வளவாக நம்ம முயற்சி செய்தாலும், ஒருவேளை கேட்கக்கூடிய நபர்கள் சத்தத்திற்கு இசை கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓ இவர் நல்லா வாசிக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் காலப்போக்கில் அது சத்தம் என்று அவர்களுக்கு என்ன பண்ணிடும், தெரிந்து போயிடும். ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு தேவனுடைய செய்தியோ வேதாமத்தை எடுத்தோ நம்ம வாசிப்போம், தேவனுடைய செய்தி சொல்லுவோம், பாட்டு பாடும், உற்சாகமாக இருப்போம். ஆரம்ப காலகட்டத்தில் அந்த திருச்சபைக்கோ அந்த ஊழியத்திற்கோ அந்த போதகரின் செய்திகளையோ கேட்பதற்கு உற்சாகமாக இருக்கும், ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும், அது ஒரு நாய்ஸ். ஆனால் காலப்போக்கில் போகும்போது தேவன் நம் மத்தியில் பேசவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். எதற்காக நான் இந்த திருச்சபைக்கு வருகிறேன், எதற்காக நான் இந்த சத்தியத்தை படிக்கிறேன், எதற்காக இங்கு நான் தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி வெறுமையாக இருக்கக்கூடிய நபர்கள் அநேகம் திருச்சபையில். ஏன்னா அங்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணல, அசைவாடலை. அதுதான் நம்ம முதல் காரியமாக படிக்கக்கூடிய ஒரு காரியம். என்னன்னா, இந்த வசனத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது அவருடைய ஆவியை அவருடைய பலனை ஊற்றும் பொழுது அந்த வல்லமையோடு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தொடர்ந்து அந்த காரியங்களை செய்வீர்கள். முதல் காரியம் என்னன்னா, சாட்சி சொல்லுவது, தேவனுக்கு ஊழியக்காரனாக இருப்பது, தேவனுக்கு விட்னஸாக இருப்பதுக்கு முதல் காரியம் எது தெரியுங்களா, நீங்களும் நானும் எடுக்கக்கூடிய படி கிடையாது, தேவன் எடுக்கக்கூடிய படி. இட் இஸ் an initiation from God. அதுதான் அந்த வசனம் சொல்லுது பாருங்க. என்ன சொல்லுது, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமை ஊற்றப்படும் போது தான் நீங்க எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் உலகத்தின் எல்லா இடங்களிலும் சாட்சியாக இருக்கிறீர்கள். அது மாறாக நீங்கள் சாட்சியாக இருக்கிறீர்கள், பிறகு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது ஊற்றப்பட்டது என்று சொல்லப்படவில்லை. God is the one who initiates our mission. நம்மளுடைய ஊழியத்தை நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் தான் தொடங்குறாரு. தேவன் தொடங்காமல் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு காலத்திலும் எதுவும் செய்ய முடியாது. ஜான் ஸ்டார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இப்படியாக சொல்லுகிறார். என்னன்னா, the work of evangelism is a supernatural. Without the spirit our labor is in vain. ஊழியம், தேவனுக்காக ஊழியம் செய்வது, அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியினால் நடக்கக்கூடிய ஒரு காரியம். அது பரிசுத்த ஆவி இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் வீணாக முடியும் என்று அவர் சொல்லுகிறார். எலன் ஒயிட் அம்மையார் சொல்லும்போது,
இப்படியாக சொல்கிறார்கள். என்ன சொல்றாங்கன்னா, the success of every missionary effort depends upon the presence of the Holy Spirit. ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய வேலையும் பரிசுத்த ஆவியை சார்ந்ததாகவே இருக்கிறது. We may plan, we may organize, we may preach, but it is only that Holy Spirit which brings life. அவங்க சொல்றாங்க, பரிசுத்த ஆவி நிமித்தமாக தான் நமக்கு என்னது ஜீவன் வருகிறது. நான் வேலை செய்யலாம், நான் பாட்டு பாடலாம், நான் வேதம் வாசிக்கலாம், நான் பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் பரிசுத்த ஆவி இல்லாமல் இந்த பாடலுக்கும் இந்த தொழுகைக்கும் இந்த வேத வாசிப்புக்கும் இந்த ஊழியத்திற்கும் உற்சாகமோ ஜீவனோ கிடைப்பது. அதுதான் எலன் ஒயிட் அம்மையார் சொல்லக்கூடிய ஒரு காரியம். நம்ம அநேக நேரங்களில் பரிசுத்த ஆவி இல்லாமலே காரியங்களை செய்வதற்கு முன் வருகிறோம். எப்போ நம்ம பரிசுத்த ஆவி உடைய பிரசன்னத்தை விட்டு விலகி செல்கிறோமோ அப்போது நம்முடைய ஊழியங்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். எனக்கு 2-3 வசனங்கள் மாத்திரம் நீங்கள் படிங்க. நியாயாதிபதி 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். நியாயாதிபதி 16வது வசனம், 16வது அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். என்ன இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில் மிகவும் வருத்தமான காரியம். உட்காந்து அழுகுவேன் நான் சில நேரங்களில் இந்த அனுபவங்கள்லாம் படிச்சுட்டு. எத்தனையோ நபர்கள் இருந்தாங்க இஸ்ரவேல்ல. சிம்சோனை பிறப்பதற்கு முன்பதாக தேவன் தேர்ந்தெடுத்தார். நசரேன் ஆகிய மனுஷனாக வாழ வேண்டும், தேவனுடைய கற்பனைகளையும் கோட்பாடுகளையும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு விசேஷ ஜாதியாராக அவனை மாற்ற வேண்டும். இவன் மூலமாக தேவன் உலகத்திற்கு வெளிப்பட வேண்டும். புறஜாதியார்கள், பிலிஸ்தியர்கள், அமோனியர்கள், இவர்கள் எல்லாம் சிம்சோனையும் இந்த இஸ்ரவேல் ஜனத்தையும் பார்த்து இப்படிப்பட்ட தேவன் ஒருவர் இருக்கிறார், மகத்துவமான தேவன் என்று சொல்லி வெளிப்படுத்துவதற்காக அவரை தேவன் விசேஷமாக அழைத்தார். ஆனால் அந்த அழைப்புக்கு பாத்திரமானாக அவன் இல்லை. எவ்வளவோ ஆசீர்வாதம், எவ்வளவோ வழி நடத்தல். எப்போதெல்லாம் கடவுளை விட்டு ஓடி போனானோ அப்போதெல்லாம் கடவுளை அவனை அழைத்து மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தினார். அவன் ரொம்ப தூரமாக போயிட்டான் கடவுளை விட்டு. எங்கே போய் நிற்குதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதை அவன் அறியாமல் இருந்தான். எவ்வளோ வருத்தமான காரியம் பார்த்தீங்களா? திடீர்னு ஒரு நாள் நீங்கள் வீட்டுக்கு போகிறோம், நம்ம வீட்டில் உள்ள சில பொருட்களோ ஏதோ இல்லாமலே இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியாமலே அநேக நாட்கள் நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன். திடீர்னு ஒரு நாள் காணோம் அப்படின்னு கண்டுபிடிப்போம்ல. இந்த மனுஷன் பரிசுத்த ஆவி இவ்வளோ நாள் நடத்துனது அவனுக்கு தெரியும். அதை வைத்து தான் வல்லமையான காரியங்களை செய்தான். இன்னைக்கு பரிசுத்த ஆவி இல்லாமல் இருப்பதை அவன் அறியாமல் எவ்வளோ தூரம் கடவுளை அவனை விட்டுட்டு போயிட்டாரு பாருங்க. The Holy Spirit left him that he did not know. இன்னைக்கு நம்முடைய கேள்வியெல்லாம் இது ஒன்று தான். திருச்சபை நடத்தி கொண்டு இருக்கிறோம், ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம், தேவனுக்காக உற்சாகமாக காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் என்னுடன், எங்களுடன், நம்முடன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா? இல்லை அவரை நம்மளை விட்டு தூரமாக போயிட்டு நான் அறியாமலே இன்னும் போய்கிட்டே இருக்கேனா சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு அனுபவத்திற்குள் நாம் போக வேண்டும். ஒரு நபர் இப்படியாக சொல்றாரு, the tragedy of Samson is not that he was weak like any other man, but that he thought he was strong without God. கடவுள் இல்லாமலே அவன் என்ன பண்ணான்? பலசாலியாக இருக்கிறான் என்று அவன் நம்பிக்கொண்டிருந்தான். வருத்தமான காரியம். இன்னொரு அதிகாரத்தை நம்ம படிப்போம். பரிசுத்த ஆவியானவரை விட்டு தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்த நபர்களை இன்னொரு நபர், நம்ம ஏற்கனவே அவரை பற்றி படித்தோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம். 16:14. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு என்ன பண்ணிடுச்சு? போயிட்டு. அதுக்கு பதிலாக வேற என்ன வந்துருச்சுங்க? பொல்லாத ஆவி உள்ள வந்துருச்சு.
எப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம விட்டு போகிறாரோ அந்த இடம் வேக்கண்டாக இருக்கும் பொழுது யார் நமக்கு அங்கே குடியேறுகிறா? சாத்தான் குடியேறிடுறான். எவ்வளோ வருத்தமான காரியம் பார்த்தீங்களா? அந்த சிம்சோனை எப்படி கடவுள் தேர்ந்தெடுத்தாரோ அதே போல இந்த மனுஷனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக, முதல் ராஜாவாக, கழுதைகளை தேடி கொண்டிருந்த மனுஷன், கோத்திரத்திலே சிறிய கோத்திரமாகிய பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபராக இருந்த இந்த சவுலை முதல் ராஜாவாக இவன் என்ன பண்ணா? இவ்வளோ நாள் ஓடினது பரவாயில்ல, பட் இப்போ இந்த சூழ்நிலையில் என்னன்னா அவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டு போயாச்சு. ராஜாவாக இன்னும் இருக்கிறான். சிம்சோன் தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறான். ஒரு காரியம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஊழியத்தில் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்ம ஒரு காரியத்தை என்ன பண்ண முடியாது. பவுலார் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அன்பை பற்றி அவர் சொல்லுவார். அன்பெனக்கில்லையானால் ஒன்றுமில்லை நானே, அன்பே சத்தியமே, அன்பே நித்தியமே. நீ எப்படி வேணா இருக்கலாம், எல்லா கிரிகைகளும் வைத்திருக்கலாம், எல்லா ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கலாம், உனக்கு அன்பு இல்லைன்னா நீ என்ன பண்ணல, ஒன்றுமே இல்லைன்றாரு. ஆனால் இந்த சத்தியம் நமக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுங்களா? எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கலாம், தேவனுடைய மகனாக எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய நபராக இருக்கலாம், பார்க்கக்கூடியவர்கள் என்னிலே அந்த ஆவிக்குரிய காரியத்தையும் ஆவிக்குரிய கனிகளையும் பார்க்கக்கூடிய நபர்களாக கூட இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என் மத்தியில் இல்லாமல் போயிருக்கும். அவர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அங்கே அன்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு பவுலார் பாடுவது போல் பரிசுத்த ஆவி இல்லாமல் நமக்கு ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி நம்ம இந்த எழுப்புதல் கூட்டத்தில் முதல் காரியம் படித்து கொள்ள வேண்டியது என்னென்னா, the Holy Spirit is the one which initiates our mission. நம்முடைய ஊழியத்தை தொடங்குவது தேவன், பரிசுத்த ஆவியானவர். அவரை நம்ம கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் தான் நம்முடைய ஊழியங்கள் சிறந்து நிற்கும். எப்போ அவரை விட்டு தூரமாக போகிறோமோ அப்போ ஊழியங்கள் தொலைந்து போயிடும். when there is no Holy Spirit in our mission, the mission is a failure. நம்முடைய ஊழியம் ஒரு தோல்வி அடைந்த ஊழியமாக மாறிவிடும். ஒருவேளை ஆரம்ப காலகட்டத்தில் அது நன்றாக இருந்தாலும் போக போக என்ன பண்ணிடும், தொலைந்து போன ஒரு ஊழியமாக மாறிவிடும். வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 14 to 22 வரை படிச்சிங்கன்னா நம்ம எபேசியர் திருச்சபையை பற்றி என்ன பண்ணுவோம், படிப்போம். லவோதிக்கார் திருச்சபை, ஒவ்வொரு திருச்சபையாக நம்ம படித்து போகும்போது அங்கே கடவுள் என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்துக்கும் ஒரு நல்ல காரியம் சொல்கிறாரு. ஆனால் ஒரு குறைய என்ன பண்ணுறது அந்த திருச்சபைகளில் இருக்குது. தேவனை விட்டு தூரமாக போகக்கூடிய வெதுவெதுப்பான ஒரு ஊழியம் செய்து கொண்டிருந்தால் தேவனை இன்று நம்மை அழைக்கிறார். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கக்கூடிய நடுநிலையாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஊழியம். சத்தியம் இருக்குது, தேவன் அழைத்திருக்கிறார், அந்த அழைப்புக்கு உண்மையான நபர்களாக இருக்கும். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய ஊழியத்தை நேர்த்தியாக பரிசுத்த ஆவி நிமித்தமாக செய்கிறோமா இல்லையா? when the Holy Spirit descend upon you and gives you the power, then you will go to witness. இப்போ 2வது காரியம் நம்ம படிக்கக்கூடிய காரியம் என்னென்னா சாட்சி. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் வந்துடுறாரு, வல்லமையான பலனை கொடுத்துட்றாரு. அந்த பலனை பெற்றுக்கொண்டு நாம் ஊழியத்திற்கு செல்லக்கூடிய நபர்களாக மாறுறோம், சாட்சியின் பிள்ளைகளாக மாறுறோம். இப்போ இந்த சாட்சியை குறித்து நான் 3 காரியங்கள் சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு காரியம் என்னென்னா, இந்த சாட்சியை தொடங்கக்கூடிய நபர் யார்? பரிசுத்த ஆவியானவர் தான். நான் போய் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது இருக்குது. நீங்கள் உங்களுடைய கதையை தான் சொல்கிறீங்க, உங்களுடைய அனுபவத்தை தான் சொல்கிறீங்க. ஆமாம், ஆனால் அதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஞாபகப்படுத்தி அதை தெளிவாக மற்றொரு இடத்துல சொல்லுவதற்கு எனக்கு ஒரு தேற்றல் மாற யார் கொடுத்துருக்காரு? இயேசு கிறிஸ்து தந்தார். அதனால தான் சொன்னார், நான் போகிறேன், ஐ வில் கோ, பட் ஐ வில் கிவ் யூ a paracletus. எப்படி ஒரு தேற்றவாளனே உங்களுக்கு என்னைய மாதிரியே ஒரு நபர் உங்களுக்கு கொடுப்பேன். அவர் நான் கற்றுக் கொடுத்த காரியங்களை எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? ஞாபகப்படுத்துவார். he will remind us. ஸோ என்னுடைய அனுபவம் இருக்குது தேவனோடு, ஆனால் அதை ஞாபகப்படுத்தி சீராக செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பது யார்? பரிசுத்த ஆவியானவர். அதனால் சாட்சியின் தொடக்கம், சாட்சியின் முடிவு, சாட்சியின் வெற்றி எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் தான். எனக்கு ஒன்றுமே கிடையாது. அது மாத்திரம் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேணும். இன்னொரு காரியம் நம்ம தெரிந்து கொள்ள வேணும் என்னென்னா,
சாட்சி நம்மளுடைய சாட்சியாக இருக்கணும். நம்மளுடைய தனிப்பட்ட சாட்சி, பர்சனல் விட்னஸ். அப்படின்னா என்னன்னா, நீங்க அனுபவித்த ஒரு சாட்சி. இப்போ நிறைய இடத்துல என்ன பண்றாங்கன்னா, சாட்சியே இல்லாமல் சாட்சி சொல்லக்கூடிய நபர்களாக மாறிட்டோம். ஒரு நபர் இப்படியாக சொல்றாரு, God does not need your borrowed faith, he needs your life story. வாடகைக்கு வாங்கி வந்த விசுவாச சாட்சி எனக்கு தேவையில்லை, உன்னுடைய சாட்சி தான் எனக்கு வேணும்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். அநேக நேரங்களில் பார்த்தா இப்போ ஊழியங்களில் காசு கொடுத்தோ அல்லது இந்த சாட்சியை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய நபராக இல்லை, தேவன் உங்களிலே இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே நிறைவாகும் போது உங்களுக்கு தானாவே என்ன பண்ணும், சாட்சி வரக்கூடியதாக இருக்கும். அதான் உண்மையான சாட்சியாக இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கும். இப்போ ஒரு 2 நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பட்டணத்தில் ஒருத்தர் வசிக்கிறார், இன்னொருத்தர் அந்த பட்டணத்தை பற்றி படித்திருக்கிறார். வாஷிங்டன்னே வச்சுக்கோங்களேன், யாரோ ஒருத்தர் வாஷிங்டனை பற்றி நல்லா படிச்சுக்கிறார், இப்போ ஆன்லைனில் தெரியுது. இன்னொருத்தர் இங்கேயே வசிச்சிருக்கார் 20 வருஷம். யார்கிட்ட போய் அந்த இடத்த பற்றி கேட்டால் தெளிவாக நல்லபடியாக சொல்லுவாங்க? சொல்லுங்கள், யார்? வாசித்தவர் சொல்லுவார். ஆனால் ரவுட் 95 ரவுட் I-95 495 தெளிவாக சொல்ல மாட்டார். அவர் எப்படி வேணால் இந்த இது இங்கே இருக்குது அங்கே இருக்குது அங்கே இருக்குன்னு சொல்லுவார். ஆனால் அந்த சந்துக்குள்ளே போகும்போது இங்கிட்டு போனீங்கன்னா அது அங்கே பிளாக் ஆயிடுச்சு, அது ரீரூட் ஆயிடுச்சு, அது டீட்டோர் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக யார் இருப்பா? இவங்க தான் இருப்பாங்க. அதனால தான் சில நேரங்களில் நம்ம வேறு தேசத்துக்கு போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நபர்களை அழைத்து எப்படியாக இருக்கிறது என்று நம்ம என்ன பண்ணுறோம், தெரிந்து கொள்கிறோம். இப்போ எதுக்கு இந்த ஸ்பேஸ்க்கெலாம் போகிற நபர்களை அவங்கள பேச சொல்கிறோம்? எதுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்க போய் அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பீப்புள், ஃபர்ஸ்ட் ஹேண்ட் டெஸ்டிமனி. நம்ம எவ்வளோதான் படிக்கிறோமோ அதை குறித்து அவங்க அங்கேருந்து சொல்லக்கூடிய காரியம் வியர்க்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா they have experienced it. தேவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தான் வேணும், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஈவன் லீகல் சைடில் போனீங்கன்னா கூட கோர்ட்டில் போயிட்டு அவர் சொன்னார், நான் கேட்டேன், அவர் பார்த்தேன்னு சொன்னார், அந்த இதெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படாது. He told me that he saw. I assume. நானே என்ன பண்ணுறேன், யுகித்து கொள்கிறேன். அந்த காரியம் வராது. சாட்சி சொல்லும் பொழுது நான் பார்த்தேன், என்னுடைய அனுபவம், அதான் விட்னஸ். இங்கே போய் நம்ம சாட்சி தேவனை பற்றி சொல்லும் பொழுது நம்முடைய இருதயத்திற்குள் எது நிரம்பி இருக்கோ அதுதான் வெளியே வரக்கூடியதாக இருக்கும். உண்மையான சாட்சி. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய சாட்சியை குறித்து யோசிக்கக்கூடிய ஒரு நேரம் இது, ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரம். நான் எப்படி போய் ஒருத்தர்கிட்ட சாட்சி சொல்கிறேன்? இந்த சர்ச்சில் யாராவது சேர்ந்துடணும், எப்படியாவது ஒரு நபரை நான் கூட்டிகிட்டு நிறுத்திடணும், எப்படியாவது ஒரு காரியத்தை செய்து இந்த சர்ச்சில் இன்னொரு நபரை இல்லை, எனக்குள் தேவன் செய்த நன்மைகள், என்னை ஆசீர்வதித்த விதம், என்னை சேற்றிலிருந்து உயர்த்தி என்னுடைய பாவங்களை நான் மன்னித்து நான் கீழே சகதியில் இருந்தபோது கிறிஸ்துவின் நிமித்தமாக என்னை மீட்டு வந்த தேவன் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நான் மருத்துவமனையில் படுத்த பொழுதும் என்னை மீட்டெடுத்து மீண்டும் ஊழியம் செய்வதற்காக ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக வளர்த்து வந்த தேவனுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன். அந்த வெளிச்சத்தில் தான் நம்ம இந்த சத்தியத்தை சொல்லக்கூடிய நபர்களாக இருக்கும். அப்படி சொல்லும்போது உங்களுக்கு எந்த தயக்கமே வராது. யூ வில் நெவர் ஹெசிடேட் டு டாக் அபவுட் காட். யார் பக்கத்தில் இருக்கா, யார் முன்னாடி இருக்கா, இவங்க என்ன யோசிப்பாங்க, அவங்க என்ன யோசிப்பாங்க, அந்த காரணத்துக்கே வராது. ஏன்னா என் இருதயத்திற்குள் நிரம்பியிருக்கிறது அந்த அனுபவம். என் தேவன் எனக்கு செய்த நன்மைகளை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். I will never forget the goodness that the Lord has done to me. அந்த இருதயத்தின் முழுமையான நிரம்பல் நிமித்தமாக தான் நான் என்ன பண்ணுறேன், தேவனை சாட்சியாக சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் இப்போலேருந்து நீங்கள் சாட்சி சொல்ல போங்க, ஜெபம் பண்ணுங்க போய் கடவுள்கிட்ட, கடவுளே நீ செய்திருக்கக்கூடிய நன்மைகள்லாம் ஒருபோதும் மறக்க மாட்டேன். அவங்களுக்கும் இவங்களுக்கும் பயந்து, அவங்களுக்கும் இவங்களுக்கும் நம்ம வெட்கப்பட்டு சாட்சி சொல்லக்கூடிய நபர்களாக தேவன் சொல்லுவதற்கு இல்லை. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன், இதை புரிந்து கொள்ளுங்க. யாரோ ஒருவர் நமக்கு போதனை செய்கிறார், யாரோ ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, பாட்டு பாட எல்லாமே அது நம்ம கேட்குறோம். ஆமாம், அவங்க தேவனால் உபயோகிக்கப்பட்ட நபர்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு போதிக்கிறேன்னா தேவனால். ஆனால் நீங்களாக பைபிள் எடுத்து படிக்கணும், நீங்களாக பாட்டு பாடணும்,
உங்களுடைய எண்ணத்தில் நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம்னா இருதயத்திற்குள் ஒன்று சேர்ந்து தேவனை உணரக்கூடிய நபர்களாக நாம் மாறும்போது தான் நமக்கு சாட்சிகள் வருகிறது, நமக்கு ஊழியங்கள் உண்மையாக மாறுகிறது. இவர் சொல்றாரு இவங்க இப்படி சொன்னாங்க, இல்ல நான் அதை அனுபவிச்சேன். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே போனாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்றால் என்னுடைய தேவன் என்னோடு இருக்கிறார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றுகிறது. புல்லுள்ள இடங்களிலே அவர் என்னை மேய்க்கிறார், ஏனென்றால் அவர் என்னுடைய மேய்ப்பர். என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் செய்து என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறார். எப்படி பார்த்தீங்களா? அந்த அனுபவம் எப்போனா, நான் மரண இருளில் ஒரு நாள் இருக்கும் பொழுது தேவன் என்னை வழி நடத்தினார். கோவிட் டைமில் தனியாக போய் வீட்டில் உட்காந்துருந்தப்போ ரூம்லாம் அடைத்துட்டு இனிமேல் யாருமே எனக்கு கிடையாதுன்னு சொல்லி நினைத்தல்ல, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் போகும்போதும் அந்த அனுபவத்தில் தான் நான் சாட்சியை சொல்லணும், அந்த அனுபவத்தில் தான் என் ஊழியத்தை செய்யணும். என்னுடைய வேலை, என்னுடைய பேரு, என்னுடைய பெருமை எல்லாமே ஒன்றும் கிடையாது, என்னுடைய தேவன் என்னை நடத்தினார் என்று சொல்லக்கூடிய நபர்களாக என்ன பண்ணோம்? மாறணும். அந்த சீடர்கள் எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க, யார் முதல் இடத்திற்கு வருவது என்று. இயேசு கிறிஸ்து அந்த மேலறையில் அமர்ந்திருந்த பொழுது அவரோட காலை கழுவுறதுக்கு யாருமே வரவே இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு பாடமாக என்ன பண்ணாரு? அவர்களுடைய கால்களை கழுவினார். ஏன்னா அவங்க சண்டை போட்டுட்டு நீ செய் நான் செய்யின்னு இருந்தாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் அவளை தொட்ட பொழுது இயேசு கிறிஸ்துவின் மரிப்பு, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், அவருடைய ஊழியம், அவருடைய ராஜ்யம், அவர் சொன்ன காரியங்களை எல்லாம் தெளிவாக புரிந்து அவர்கள் இருதயத்திற்குள் தேவனை உணர்ந்து பயத்தை விட்டுவிட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் மரித்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி உயரே நின்று உறக்கமாக தேவனுடைய சத்தியத்தை சொன்னான் பேதுரு. எப்போ இருதயம் முழுசா நிரம்பி எனக்கு இனிமே பயம் கிடையாது. வேலைக்கார பெண்மணி முன்பதாக அவன் என்ன பண்ணான்? தேவனை மறுதலித்தான். இப்ப அந்த 10 வேலைக்காரி வந்தாலும் நான் மறுதலிக்க மாட்டேன். சிலுவையில் என்ன அறைந்தாலும் என்ன பண்ண மாட்டேன்? நான் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டேன். என்னை தலையில் அறைஞ்சாலும் நான் மறுதலிக்க மாட்டேன். ஏனென்றால் எனக்கு தேவன் செய்த நன்மைகள் அவ்வளோ. நான் மீன் பிடிக்க போறேன், அங்க போய் மீன் பிடித்து கொண்டிருந்த வேலையில ஒரு மீனும் இல்ல. இனிமே என்னுடைய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, இயேசுவோடு ஒண்ணும் இல்ல, என்னுடைய வேலையும் ஒண்ணும் இல்லாம போயிட்டுன்னு சொல்லி நினைத்து கொண்டிருந்த வேலையில கரை நேர்கி நின்று பேதுருவே என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். Do you still love me, Peter? எப்படி கல்லஞ்சத்தோட உட்கார்ந்துருக்கோம்? அன்னைக்கு அந்த அன்பு, அந்த பேச்சு, அந்த ஒரு வார்த்தை கரையில் பேசுனது அவனுடைய இருதயத்தை தொட்டுச்சு. இனி நான் அந்த பேதுருவாக ஒருபோதும் இருக்க மாட்டேன். தலையில என்னை அறைங்க. மரித்து போன இயேசு கிறிஸ்துவின் செய்தியை உறக்கமாக சொன்னான். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அவனிலே இருந்தார். இன்னைக்கு நம்ம ஊழியத்தை செய்ய போகிறோம், தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஏதோ ஒரு போற போக்கில் நடத்தக்கூடிய காரியம். our priority is not God. எப்போ கூப்பிடுவோம்? எல்லாம் போன பிறகு. மருத்துவர் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு போட்டுருவார் பாத்தீங்களா? இனிமே we don't have any hope. அப்ப தேவனை நோக்கி கூப்பிடுறது. இருட்டாயிருக்கள் இருக்கும் பொழுது, இனிமே என்னால ஒன்னும் செய்ய முடியாது என்று சொல்லும் போது தேவனை நோக்கி கூப்பிடு. நல்லா இருக்கும் பொழுதே தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடிய நபர்களா மாற வேண்டும். ஏன் பாஸ்டர் உற்சாகமா கத்தி பேசுறீங்க? அமைதியா பேச வேண்டியதானே? என்னுடைய தேவன் எனக்கு செய்த நன்மைகள் அதிகம். உறக்கமா நான் கத்துவேன் தேவனுடைய செய்தியை. அவ்வளோ அன்பு, அவ்வளோ வழிநடத்துதல். ஒன்றுமில்லாத நபரையும் குப்பையிலிருந்து தேவன் உயரே நிறுத்தி வைத்து இந்த சத்தியத்தை கொடுத்து இந்த சத்தியத்திற்குள் அழைத்து வந்து நடத்துகிறார் என்றால் எவ்வளவு பெரிய காரியம் அது. பரிசுத்த ஆவியானவர் நம்மளே இருக்க வேண்டும். நம்ம உண்மையான சாட்சியை சொல்லக்கூடிய நபர்களாக மாறணும். இன்னைக்கு நம்ம போவோம், நான் நிஜமாலே கடவுளுக்கு சாட்சி சொல்கிறேன்னான்னு சொல்லணும். when I say to somebody இயேசு கிறிஸ்து உண்மையான தேவன் சொல்லும்போது நான் மனசார அதை நம்பணும். எனக்கே ஒரு சந்தேகம் யூடியூப்பில் போய்
இஸ் ஜீசஸ் ஸ்டில் காட் அப்படின்னா நான் எப்படி அவரை காட்னு சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? சரஃபத் என்று சொல்லக்கூடிய இடத்துல அந்த தீர்க்கதரிசி போகும்போது அந்த வீட்டில் என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லாத இடத்துல கடவுள் செய்தார். அப்படிப்பட்ட அனுபவங்களை நம்ம பார்த்துருக்கோம்ல. நம்ம வீட்டில் எண்ணெயும் மாவும் குறையாமல் இருக்கிற ஒவ்வொரு நாளும் நம்ம யோசித்ததே கிடையாது. அதை வீட்டுக்கு போனால் அந்த பாசுமதி ரைஸ் இருந்துக்கிட்டே இருக்க, குறைஞ்சதே இல்லையா? ஒரு மூட்டை அந்த ராயல் பாசுமதி போயிட்டா இன்னொரு ராயல் பாசுமதி வந்துருதா? அல்லது சோனா மசூரி வந்துருதுல்ல? எலியா நாட்களில் மாத்திரம் தான் தேவன் அற்புதம் செய்வாரா? சரஃபத்தில் வாஷிங்டன் டிசிலையும் செய்கிறாரே. நான் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நபராக என்ன வச்சிருக்காரு கடவுள்? இன்னைக்கு வச்சிருக்காரு. நான் என்னோட காசு, பணம், என்னுடைய சாப்பாடு அதெல்லாம் நான் பகிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வேலையில் எனக்கு தேவன் கொடுத்த இந்த சத்தியத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நபராக நான் மாற வேண்டும். அதுதான் உறக்கமான ஒரு செய்தி. இன்னைக்கு நான் மற்றவங்க சொன்னாங்கன்னு சொல்லக்கூடாது. நான் சொல்றேன், என்னுடைய தேவன் என்னை தொட்டார், என்னை வழி நடத்தினார், என்னை குணப்படுத்தினார். அந்த அன்புல நான் தேவனை சொல்கிறேன், நீ தேவனை பின்பற்று, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். இன்னொரு காரியம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். எலன் ஒயிட் அம்மையார் நம்முடைய திருச்சபையின் தீர்க்கதரிசி. அவங்களுடைய எழுத்துக்கள் இருக்குது, வேதாகமம் இருக்குது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் ஒரு விவாதம் நடத்தி கொண்டு இருப்பாங்க. தேவனுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானவருடைய கிரிகையினால் எழுதப்பட்ட காரியம். எலன் ஒயிட் அம்மையாரே தெளிவாக சொல்லிட்டாங்க, ஐ ஆம் த லெஸர் லைட் லீடிங் யூ டு த கிரேட்டர் லைட். நான் ஒரு குறைவான வெளிச்சம், அந்த பெருக்க வெளிச்சத்துக்கு உங்களை என்ன பண்ணுறேன்? வழி நடத்துகிறேன். தெரியுதுங்களா? அந்த பெரிய வெளிச்சத்துக்கு போவதற்கு தான் எல்லாமே. இன்னைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன்னா நீங்கள் கேட்குறீங்க, நான் இன்னொரு போதகர் பிரசங்கம் பண்ணுறேன்னா நான் கேட்குறேன், நம்ம பாட்டு போடுறோம், எல்லாம் மற்றவங்க செய்கிறதெல்லாம் நம்ம கேட்குறோம். ஆனால் அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நான் தேவனை விசுவாசிப்பது கிடையாது. அந்த அன்பு எனக்குள்ளே வரணும். அது எங்கே என்னை அழைத்து செல்லணும்? தேவனிடத்தில். எப்படி எலன் ஒயிட் அம்மையாரின் வார்த்தைகள் நம்மளை இப்போ வேதாமத்திற்கு அழைத்து செல்கிறதோ, அதுபோல் இந்த அனுபவங்களாம் நம்மளை என்ன பண்ணணும்? தேவனிடத்தில் அழைத்து செல்ல வேண்டும். எனக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு உறவு, எனக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த சம்பாஷம், இது எல்லாம் தான் எனக்கு சாட்சிகளாக மாறுகிறது. A personal testimony should be real, authentic. It should not be a borrowed one. அப்போ எலன் ஒயிட் அம்மையார் இப்படியாக சொல்கிறாங்க, என்னென்னா, the simplest act of faith done sincerely are more effective than most eloquent words. சிறிய காரியம் விசுவாசத்தோடு செய்யும் பொழுது மிகவும் நேர்த்தியாக இருக்கிறது. எதோட? நம்ம அழகாக நல்ல வார்த்தைகளோடு பேசுவதை விட. ரொம்ப அருமையாக சில பேர் பேசுவாங்க, அருமையாக காரியங்களை செய்வாங்கன்னு சொல்லி. ஆனால் சின்ன செயல் விசுவாசத்தோடு செய்கிறது தான் மிகவும் நேர்த்தியான காரியம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் என்டி ரைட் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்கிறாரு, authentic witness is relational. People believe what they see, not just what they hear. என்னத்தை பார்க்குறாங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்க? கேட்குறத பொறுத்து கிடையாது. நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு ஒரு தொடர்பு, ஒரு உறவு இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த சாட்சிகள் தான் என்ன பண்ணுது? மேன்மையாக இருக்கிறது. அவங்க கேட்குறது கிடையாது, நம்மளை பார்க்குறாங்க. இப்போது சாட்சியை குறித்து பார்த்தோம், தனிப்பட்ட சாட்சி. ஆனால் இன்னொரு சாட்சியும் இருக்குது. இது என்னதுங்க? கேரக்டர் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ். நம்ம சாட்சி சொல்கிறோம், அந்த சாட்சிக்கு ஏதுவான நபர்களாக நம்ம என்ன பண்ணணும்? இருக்கணும். அதுதான் உண்மையான சாட்சி. நான் இப்போ பொண்ணு சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு கோர்ட்டில் போய் நான் நின்று லீகலாக நான் இவர்கிட்ட கேட்டேன், அவர் அப்படி சொன்னாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எடுத்துக்க மாட்டாங்க. தட் ஷுட் மை பர்சனல் டெஸ்டிமனி. நான் பார்த்தேன் சார், எஸ் சார், இந்த டைமில் நான் பார்த்தேன், இப்படி தான் பார்த்தேன், அப்போ தான் ஏற்றுக்கிறாங்க. நான் இயேசு கிறிஸ்துவ உணர்ந்தேன், அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை என் பாஸ்டர் எப்போதும் சொல்கிறார் இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தேவனு அப்படின்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. தெரியுதுங்களா? ரெண்டாவது காரியம் என்னென்னா, நீங்கள் உண்மையே பேசலாம்,
நீங்கள் வேணால் போய் கூகுளில் போனால், நான் வந்து தேடிக்கிட்டு இருந்தேன், 2-3 அனுபவம் பார்த்தேன். நான் எனக்கு நேரம் குறைவட்டனால நான் அதை எடுத்துகிட்டு வந்து வைக்கல. ஆனால் உங்களுக்கு சொல்லலான்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, வாட் தே செட் வாஸ் ட்ரூ. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை சரியில்லையா. அந்த சாட்சி சொன்ன ஒரு நபர் ஏதோ ஒரு குற்றத்தில் முன்னாடி அவருடைய கேரக்டரு நல்லா இல்லைன்னு சொல்லி அந்த ஜட்ஜ் என்ன பண்ணாராம், நீ சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் உன்னுடைய வாழ்க்கை அதுக்கு ஏற்றதாக இல்லை, உன்னுடைய ரெக்கார்ட் சொல்லுது நீ இப்படி இருக்கேன்னு சொல்லி, ஸோ ஐ எம் ஜஸ்ட் கேன்சலிங் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டார். நம்ம சாட்சி தேவனுக்கு ஏற்றார் போல் இருக்கணும், அவரோட உறவில் நம்ம சொல்லணும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையும் அதுக்கு பிரதிபலனாக இருக்கணும். அவர் லைஃப் ஷுட் மீன். ஏன்னா காந்தி ஒரு முறை சொன்னாராம், எனக்கு ஒரு கிறிஸ்தவனை காட்டு, நான் கிறிஸ்தவனாக மாறுகிறேன்றாராம். யூ ஷோ மீ அ கிறிஸ்டியன், ஐ வில் பிகம் அ கிறிஸ்டியன் அப்படின்னு சொன்னாராம். அது எவ்வளோ கிறிஸ்டியனாக இருப்பது எவ்வளோ கடினமான காரியம் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே நடக்க முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. தேர் இஸ் நத்திங் இம்பாசிபிள் வித். என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் நடத்தும்போது நான் இப்போ பவுலார் சொல்வது போல், இயேசுவின் சிந்தை என்னிலும் இருக்கத்தக்கதாக, லெட் த மைண்ட் ஆஃப் ஜீசஸ் பி இன் மீ. அதில் தான் நான் போய்கிட்டு இருக்கேன். நம்ம எல்லாமே அதற்காக என்ன பண்ணுறோம், முயற்சி செய்கிறோம். நான் சாட்சி சொல்லும்போது 4 பேர் பார்க்கணும். இப்போ இந்த வேலை இடங்களில் சில இடத்துல போனீங்கன்னா அவங்க வேலையில் உண்மையாக இருக்க மாட்டாங்க, சில காரியங்களில் குறைப்பட்டு காணப்பட்டிருப்பாங்க, நம்ம தெளிவாக பார்த்துருப்போம். ஆனால் அவங்க நம்மளை எங்கள் சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு அழைச்சி செல்வாங்க. அவங்க சர்ச்சுக்கு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் போயிருக்கேன், அந்த மாதிரி வேலை செய்கிற இடங்களில் எதுவும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க வேறு சர்ச்சுக்கு. நான் போனால் அருமையாக இருந்துச்சு. ஆனால் இந்த நபரோட நடத்தை சரியே கிடையாது. வேலையில் இந்த காசு விஷயத்துலேயும் மற்ற இடத்துலையும் குறைவாக இருந்துச்சு. எனக்கு அதனால அந்த சர்ச்சுக்கோ அந்த சர்ச்சு மேலே இருந்த அபிப்பிராயம் எனக்கு குறைஞ்சி போச்சு. நல்ல போதகர், நல்ல சத்தியம், நல்ல செய்தி. ஆனால் என்னென்னா இந்த நபர் கூப்பிட்டு வந்திருக்காரு. அப்போ இன்றைக்கி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஊழியம் செய்யும் பொழுது, நம்ம ஊழியத்திற்கு செல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம உதாரணமாக இல்லாத வேலையில் நிறைய பேர் தேவனை விட்டு என்ன பண்ணுறாங்க, போயிடுறாங்க. எவ்வளோ கொடூரமான காரியம் தெரியுங்களா? அன்றைக்கி சவுலையும் சிம்சோனையும் பார்த்து எத்தனை பேர் தூரமாக போயிருப்பாங்க? எத்தனை பேர் போயிருப்பாங்க? இன்னும் ஒரு நாள் உங்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணணும், நேரம் கிடைக்கும் போது. ஒரு ஆண்டி மரிப்பதற்கு முன்பதாக இந்த நபரை பற்றி நீங்கள் பேசுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு நேரம்லாம் போயிடுச்சு, அவங்க இறந்தே போயிட்டாங்க. அதனால் ஒரு முறை நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு தரணும். அந்த இதில் ஒரு தேசத்தையே அவருடைய வாழ்க்கை நிமித்தமாக தொலைத்த ஒரு மனுஷன் என்று சொல்ல வேண்டும். நமக்கு கடவுள் ஒரு காரியம் சொல்கிறாரு, நம்முடைய வாழ்க்கை நம்முடைய செயல் ரெண்டுமே என்ன பண்ணணும், ஒன்றா இருக்கணும். அப்போ தான் சாட்சிக்கு உண்மையும் உத்தமமான பிள்ளைகளாக நம்ம நினைக்கிறோம். முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது. பரிசுத்த ஆவி நிமித்தமாக நம்ம எல்லாம் கீழே விழுகிறோம். somebody said this, falling down is not a problem, it's not a mistake, but not getting up is a mistake. கீழே விழுவது தவறு கிடையாது, எழும்பாமல் இருக்க தான் பெரிய தவறு. ஏன்னா நம்ம எல்லாமே கீழே விழக்கூடிய நபர்களாக இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்ம உயர்த்தக்கூடிய தேவனாக இருக்கார். நான் எவ்வளோ கீழே போடாலும் என்னை உயர்த்தக்கூடிய தேவனாக இருக்கார். அதனால் அவரை நோக்கி கூப்பிட்டு நான் ஆபத்தில் இருக்கேன்னு சொல்லி எழுந்து நிற்கக்கூடிய நபர்களாக என்ன பண்ணணும், நீங்களும் நானும் இருக்கணும். அதனால தான் ஜான் ஸ்டார்ட் இப்படியாக சொல்லுகிறார், the credibility of our message is inseparable from the credibility of our life. நம்ம சத்தியத்தின் உண்மைத்தனம் நம்முடைய வாழ்க்கையின் உண்மைத்தனத்திற்கு ஒன்றுபட்டிருக்கிறது, அது பிரிக்க முடியாதுன்னு சொல்கிறார். இன்செப்பரபிள். எப்படி நம்ம வாழ்கிறோம், எப்படி நம்ம சத்தியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் போகிறோம். சத்தியம் ஒன்று, நம்ம வாழ்கிறது ஒன்றுன்னு சொன்னால் அது ரெண்டுமே என்ன பண்ணாது, ஒன்றா போவதற்கு கிடையாது. ஒருவேளை நம்ம எப்போல்லாம் இந்த சத்தியத்தை விட்டு தூரமாக போயிட்டு நம்முடைய வாழ்க்கையில் முன்னுதாரணமாக இல்லாமல் போகிறோமோ, அதனால் போகக்கூடிய நபர்கள் அநேகம். நம்ம போய் 2 பேர் அழைச்சிட்டு வரோம் பார்த்தீங்களா சத்தியத்துக்குள்ளே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து 4 பேர் வெளியே போயிடுவாங்க. எவ்வளோ வருத்தமான காரியம். ஜார்ஜ் நைட்னு ஒரு அட்வென்டிஸ்ட் தியாலஜின் இப்படியாக சொல்கிறார், விட்னஸ் இஸ் லிவ்ட் ஃபர்ஸ்ட், ஸ்போக்கன் செகண்ட், கேரக்டர் ஓப்பன்ஸ் ஹார்ட் பிஃபோர் வேர்ட்ஸ் டூ. சாட்சி என்றது முதல் வாழ்கிறது தான், அப்புறம் தான் பேசுகிறது தான், ரெண்டாவது தான் பேசுகிறது தான். தெரியுதுங்களா? ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் முதலாவதாக பேச்சு இருக்கும், அப்புறம் தான் செயல் வரும். இது சொல்கிறார், இல்லை பேச்சு செயல் தான் முன்னாடி, அதுக்கப்புறம் தான் நம்ம கடவுளை பற்றியே பேசுவதற்கு முன்பு வரணும்.
நீங்கள் இந்த நேரங்களை பிரயோஜனமாக நினைக்கிறீங்களா? ஆமாம், கடவுள் நம்மகிட்ட பேசுகிறார்ல, பரிசுத்த ஆவியானவர் நம்ம வழிநடத்துகிறார். நம்ம ஒரு படி இப்போது ஆக்சிலேட்டரை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அழுத்துவோம், தெரியுதுங்களா? கொஞ்சம் ஒரு படி. மார்க் எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 18 20 வரை. மார்க் எழுதிய சுவிசேஷம் படிங்க. அப்படியே அவர் படவில் ஏறுகிற போது பிசாசு பிடித்திருவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். நன்றி. இந்த மார்க் எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் பிரசங்கத்தை நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம், தெரியுதுங்களா? திமிருவாதக்காரன் தெக்கபாலிஸ் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறான். யூத தேசத்திலேருந்து புறமே இருக்கக்கூடிய ஒரு இடம். இயேசு கிறிஸ்து இந்த அனுபவத்திற்கு முன்பதாக 4ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் போனீங்கன்னு வச்சுங்க. நான் எப்படி சொன்னேன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்துக்கு போவதற்கு முன்பதாக நம்ம 1ஆம் அதிகாரத்துக்கு என்ன பண்ணணும்? போகணும். நம்ம எல்லாமே பரிசுத்த ஆவி நம்ம மீது வந்துடணும், நம்ம பல பாஷையில் பேசணும், வல்லமையாக பிரசங்கம் செய்யணும், அநேக தேவனுடைய பாத்தில் வருகிறோன்னு முதல் ஸ்டெப் எடுத்துடுறோம். இல்லை, கீழ்ப்படிதலோடு நம்ம காத்திருக்கும்போது 1ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டு 2ஆம் இடத்துல நம்ம பிரசங்கித்து தேவனுடைய ஊழியத்தை கொண்டு வருகிறோம். அதனால் இந்த அனுபவத்திலும் கூட ஒரு காரியத்தை நான் தெரிந்து கொண்டேன். என்னென்னா, இந்த 4ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போகணும். அங்கே என்ன நடந்துச்சுன்னா, வாங்க நம்ம அந்த கலிலேயா கடல்னு அடுத்த புறத்துக்கு அந்த பக்கத்துக்கு என்ன பண்ணுவோம், போவோம் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து படகுல ஏறும்போது பெரிய காற்று ஒன்று வருகிறது. அதில் மீன் பிடிக்கக்கூடிய இந்த எக்ஸ்பர்ட்ஸ், திறமைசாலியான அந்த மீனவர்கள், அவங்களே உயிருக்கு பயந்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி என்ன பண்ணுறாங்க, ஐயா எங்களை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ இயேசு எழுந்து நின்று இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லுகிறார். இதை ஒரு தியோலஜன், ஒரு பைபிள் ரைட்டர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து அந்த கரைக்கு அடுத்த புறம் போவோன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அங்கே ஒரு அற்புதம் நடக்க போகுது. அதுக்கு முன்பதாகவே சாத்தான் இந்த காற்றை தொடங்கிட்டானா, சீடர்களை மிரட்டுவதற்கோ இல்லை அந்த அற்புதம். இயேசு கிறிஸ்து அந்த ஊழியத்தை செய்யக்கூடாது. அங்கே ஒரு டெக்கபாலிஸ்ன்ற ஒரு இடத்துல ஒருத்தர் இருக்கான், அவனோட ஊழியத்திற்கு தேவன் போகக்கூடாதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டே அங்கே கடலில் காட்டு தேவன் விட்டாரா? இல்லை, உடனடியாக அந்த காற்றை என்ன பண்ணுறாரு, அடக்கிறார். ஒரு தியோலஜன் அப்படியாக எழுதுகிறாரு. முதல் அடி, நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் பிரச்சனைகள் சந்தித்து கொண்டு இருந்தால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, அந்த பிரச்சனையை தாண்டி போகும்போது அங்கே ஒரு அற்புதம் காத்து கொண்டு இருக்கிறது. There is a ministry there and it is because of that you are seeing a storm here. அப்போது இதிலிருந்து நான் 3வது காரியம் ஒன்று படிச்சுக்கிட்டேன். என்னென்னா, நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அழுத்துறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பலன் அடைவீர்கள். பலன் அடைந்து என்ன பண்ணுவீங்க, சாட்சியாக இருப்பீங்க. சாட்சியாக எங்கே சாட்சியாக இருப்பீங்க, எங்கே சாட்சியாக இருப்பீங்க? எருசலேமிலும், வசனம் சொல்லுவோம், யூதேயாவிலும், சமாரியாவிலும், உலகம் எங்கேயும் போய் நம்ம என்ன பண்ணுவோம், சாட்சியாக இருப்போம். நான் என்ன பண்ணேன், யூதேயாவையும் சமாரியாவையும் உலகத்தின் மற்ற பகுதியெல்லாம் தூரமாக கொஞ்சம் தூரம் வச்சுட்டேன் அடுத்த முறை பேசுகிறதுக்கு. எனக்கு எருசலேம் தான் ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால தான் லெட்ஸ் கோ பேக் டு எருசலேம் அப்படின்னு சொல்லிட்டேன். மீண்டும் எருசலேமுக்கு போவோம். இந்த எருசலேம் எதை குறிக்குது? இந்த எருசலேம், முதல் எருசலேமுக்கு நீங்கள் சாட்சியாக இருக்கணும். அது எந்த எருசலேம்? என் வீடு தான். இட்ஸ் மை ஹோம். எருசலேம், என்னுடைய வீடு எருசலேம் ஆலயம் போல இருக்கணும். தேவன் வசிக்கணும். எப்படி பெத்தேல்ல தேவ தூதர்கள் மேலேயும் கீழையும் அந்த ஏணிப்படியில் போனாங்களோ, அது மாதிரி என் வீட்டுக்குள்ள தேவனுடைய தூதர்கள் வந்து போகக்கூடிய இடமாக எருசலேமாக இருக்க வேணும். அங்கே ஊழியம் செய் தேவன் சொல்லுகிறார். அதனால தான் என்னுடைய எருசலேம், நம்மளுடைய எருசலேம் என்று நான் என்ன பண்ணேன், கோ அண்ட் விட்னஸ் இன் ஜெருசலேம். நம்முடைய வீட்டுக்கு நம்ம முதல் ஊழியம் செய்யணும்.
நம்ம புதுப்பிக்கப்பட்டோம், நம்ம ஊழியம் செய்யணும், இப்போ வெளியே போகணும், பரிசுத்த ஆவியானவர் நம்மை அசைவாடுகிறார். உடனடியாக பக்கத்து வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுக்கு அங்கே தூரம் இந்தியாவில் இருக்கவங்களுக்கு எல்லாத்தையும் ஊழியம் செய்யறது கிடையாது. என் பக்கத்தில் இருக்குது என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், இவர்களுக்கு ஊழியம் செய்வது தான் எனக்கு முதல் இடம். லெட் மீ கோ டு ஜெருசலேம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? சமாரியா, யூதேயா, உலகத்துக்கு எல்லா இடத்துக்கும் நான் போவதற்கு தேவன் கிருபை செய்வார். நான் இங்க இருக்கிற இடத்துல ஊழியம் செய்யலனா நான் எங்க ஊழியம் செய்வேன் என்பதுதான் கேள்வி. அதான் மார்க் எழுதிய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனம் வரை நாம் படிக்கக்கூடிய காரியம். இந்த திமிர்ப்பு அதை பிடித்தவன் என்ன பண்றான்னா, இயேசுவினால் குணப்படுத்தப்படுகிறான் தெக்கபாலிஸ்ல. அங்கிருந்து குணப்படுத்தப்பட்டு அவன் சொஸ்தமான பிறகு மீண்டும் அவன் இயேசு இடத்துல வருகிறான். படகுல அவர் ஏறி அடுத்த பக்கத்து போறாரு. அப்ப அவன் என்ன சொல்றான்? தேவனிடத்துல நான் கெஞ்சுறான், நானும் உங்க கூட வரேன். ஐ வில் ஆல்சோ கம் வித் யூ. அதில் ஒரு எந்த தவறும் இல்லைல்ல அந்த கேள்வியில. இயேசு கிறிஸ்துவோடு நான் போவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவம். இயேசு கிறிஸ்து வா நீனும் வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்கலான்னு நினைக்கிறேன். இன்னும் பெரிய சாட்சியாக இருந்திருக்கும். நம்ம அப்படி நினைப்போம். எனக்கு ஒரு திருச்சபையில் வேலை செஞ்சேன். நான் ஒரு இடத்துல ஒரு எஃபோர்ட் மீட்டிங் நடத்துகிறேன். அங்கே ஒரு சாட்சி உள்ள ஒரு அனுபவம் நடந்திருக்கு. ஒருத்தர் சுகம் இல்லாமல் மறிக்கக்கூடிய தருவாயில் எழுந்து நின்று ஜெபத்தினால் ஊழியத்தினால் வெளியே வந்தார். அவர் சொல்கிறார், பாஸ்டர் நான் எல்லா இடமும் உங்கள் கூட வந்தேன், இந்த சாட்சியை சொல்லுவோம் பாஸ்டர்னா எனக்கு ஒரு கிரெடிட். ஆமாம், என்டோஸ்மெண்ட் படுற மாதிரிங்க தெரியுங்களா? பாஸ்டர் வல்லமையான பாஸ்டர், நான் ஜெபித்தாரு, அவங்க கேட்டாங்க. கடவுள் நான் ஜெபித்தேன், கடவுள் ஜெபத்துக்கு பதிலளித்தார். இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன சொன்னார்? நீ உன் வீட்டுக்கு போய் நான் உனக்கு என்னெல்லாம் செஞ்சனோ அதை எல்லாமே சொல்லு. போய் சொல்லு, வீட்டுக்கு போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆச்சரியமான காரியம் பார்த்தீங்களா? God wants us to go to Jerusalem. நம்ம இன்னைக்கு இந்த எழுப்புதல் கூட்டத்தில் இந்த 8 நாள் 6 நாள் உட்காந்துட்டு இந்த 7வது நாளில் பாஸ்டர் ஊழியெல்லாம் செய்யணும், வெளியே இருக்கவங்கள போய் பார்க்கணும், அவங்கள எல்லாம் இங்கே அழைத்து உட்கார வைக்கணும், பெரிய திரளான கூட்டம் இங்கே வரணும்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வீட்டுக்கு போவோம். வீட்டில் தான் நமக்கு என்ன ஊழியம், மற்ற இடத்துலலாம் வேறு ஊழியம். இங்கேயே நம்ம சரியில்லைன்னா நம்ம எங்கே சரியாக இருப்போன்றது தான் முக்கியமான கேள்வி. சரி, நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேனே. நான் இப்படி உலகத்தெல்லாம் ஆதாயம் படுத்தியாச்சு, பட்டணத்தெல்லாம் தேவனிடத்தில் அழைத்து வந்தாச்சு, கிராமங்களை எல்லாம் தேவனிடத்தில் அழைத்து வந்தாச்சு, அப்புறம் என் குடும்பத்தை இழந்து போயிட்டேன்னா அது என்ன அப்படின்னு தான் கேள்வி. What it is to lose my family and gain the world. ஒருத்தர் திருமணம் செய்ய போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொண்ணை, இல்லை ஒரு பொண்ணு ஒரு பையனை திருமணம் பண்ணுறாங்கன்னா, இந்த பையன் நல்ல வசதியாக இருக்கான், அழகாக இருக்கான், நல்ல வேலை செய்கிறான், அந்த க்ரைட்டீரியாலாம் நம்ம பாக்ஸில் ஃபில் பண்ணுவோம்ல. ஆனால் அதுக்கு மேலாக ஒன்று நினைக்கணும், என்னால் இந்த நபர் பரலோகத்துக்கு போகணும், என்னை திருமணம் செய்த காரணத்துக்காக திஸ் மேன் ஹேஸ் டு கோ டு ஹெவன், அதுக்காக நான் படக்கூடிய பாடுகள்லாம் சுமப்பேன். ஐ வில் கேரி மை கிராஸ். சிலுவை தூக்குறது அங்க கிடையாது, வீட்டில் சின்ன சின்ன வேலைகள்லையும் குறைபாடுகள்லையும் அதெல்லாம் மீண்டு வருவது தான் தேவன் என்னுடைய சிலுவையை எடுத்து நட ஊழியத்து நிமித்தமாக. ஏன்னா குடும்பத்தை ஆதாயப்படுத்துவது தான் எனக்கு முக்கியம். டு கோ டு ஜெருசலம் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இன்னைக்கு என்னைக்கும் உங்களையும் என்னையும் அழைக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ ஒரு போதகர் இப்படியாக பிரசங்கம் செய்தார், எனக்கு பிடிச்சிச்சு ரொம்ப. என்னன்னா, இந்த ஆடு இருக்குது பார்த்தீங்களா, ஆட்டுக்குட்டி தெரியுதுங்களா? அந்த ஆட்டுக்குட்டியை நம்ம எப்போதும் கையிலேயே எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. மெய்ப்பன், ஒரு நல்ல மெய்ப்பன் என்ன பண்ணுவான்? கையிலேயே ஆட்டுக்குட்டி எடுத்து வச்சுருப்பான். இப்போ நம்ம யார் நல்ல மெய்ப்பன்? யார் நல்ல மெய்ப்பன்? இயேசு. யார் ஆட்டுக்குட்டி? நம்ம தான். என் கூட இரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன், உன் கால் உடஞ்சாலும் சரி, கை உடஞ்சாலும் சரி, நான் பார்த்துக்கிறேன், நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன், நான் உன் நல்ல மெய்ப்பன். ஆனால் இங்கே கடவுள் சொல்கிறாரு, நான் மெய்ப்பனாக உனக்கு இருந்து உன்னை ஆடாக நான் உன்னை தூக்கிட்டு இருந்தேன், நான் இப்போ எருசலேமுக்கு வந்திருக்கேன், நீ கழுதையாக மாறி என்னையை தூக்கிட்டு போ. நீ கழுதையாக மாறி நீ என்ன பண்ண? எல்லா இடத்துக்கும் நீ போகிற இடம்லாம் என்னைய கூப்பிட்டுக்கிட்டே போ.
உன்னைய பார்க்குறவங்களெல்லாம் என்னையை பற்றி தான் பேசணும், உன்னைய பற்றி இல்லை, என்னையை பற்றியே பேசணும். உன் குடும்பத்தை பார்க்குறவங்களாம் என்னையை பற்றியே தான் பேசணும். ஏன்னா இவ்வளோ நாள் நான் உன்னை நடத்தினேன், உன் குடும்பத்தை நடத்தினேன், உன்னுடைய பிள்ளைகளை நடத்தினேன், உன்னை ஆசீர்வதித்தேன். இனி நீயும் உன்னுடைய குடும்பத்தாரும் என்றால் தேவனே சேவிக்க வேண்டும். இதோட ஒரு பெரிய ஊழியம் ஏதாவது இருக்கா நமக்கு? போமா வீட்டுக்கு திருப்பி எருசலேமுக்கு ஊழியம் செய்வதற்கு. பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்கு கொடுக்கப்படும் பொழுது நாம் சாட்சிகளாக மாறுவோம். மற்றவங்க சொன்ன சாட்சியை காப்பி அடிச்சு நம்ம சொல்றது கிடையாது. நம்மளோட முழுமையான சாட்சி அழுத்தத்தினால் சொல்லப்பட்ட சாட்சி கிடையாது. நான் வாலண்டரியா விருப்பப்பட்டு சொல்லக்கூடிய ஒரு சாட்சி. புரியுதுங்களா? அந்த சாட்சியை தேவனுடைய வல்லமையினால் நான் சொல்லுவேன். அதை உறக்க சொல்லக்கூடிய முதல் இடம் என்னுடைய எருசலேம். அதுதான் கடவுள் சொல்றாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு காரியத்தை பிடித்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மை வலுத்து நடத்துகிறார். நம்முடைய குடும்பங்களை தேவனுக்காய் ஆதாயம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாறணும். ஒரு போதகர் இருந்தார். அந்த போதகர் புதிதாக ஒரு கிராமத்திற்கு மாற்றப்பட்டார். அந்த கிராமத்தில், சின்ன கிராமத்தில் போதகர் தான் எல்லாமே. நான் சொன்னேன் பார்த்தீங்களா முன்னாடி, லெட்டர் வந்தால் பாஸ்டர் தான், கல்யாணம்னா பாஸ்டர், பர்த்டேனா பாஸ்டர், ஏதாவது ஞானஸ்தானம் பாஸ்டர், வீட்டில் என்னெல்லாம் நடக்கிறதோ அதுக்கெல்லாமே யார்? பாஸ்டர் வந்துடணும். பாஸ்டரோட ஆசீர்வாதம் எல்லாமே எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த பாஸ்டருக்கு ஒரு நல்ல மனைவி, 2 மகள்கள். இந்த பாஸ்டரு இந்த கிராமத்தில் அவ்வளவாக ஊழியம் செய்தார். ஒவ்வொரு குடும்பத்தையும் திருச்சபையும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் ஒரு நாள் திடீரென்று தன்னுடைய பிரசங்கத்தெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தார். வந்து பார்க்கும்போது அந்த டைனிங் டேபிளில் அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் உட்காந்து சாப்பிட்ணும். ஒரே ஒரு சேர் காலியாக இருந்துச்சு. there was an empty chair. மனைவிகிட்ட கேட்டார், எங்கே நம்முடைய மக? நீங்கள் ரொம்ப தேவனுடைய ஊழியத்தில் இந்த கிராமத்தை பார்த்துக்கிட்டு, லெட்டர் படிச்சுக்கிட்டு, பிரசங்கம் செய்து கொண்டு, திருமணம் நடத்தி கொண்டு, பர்த்டே நடத்தி கொண்டு நல்ல ஊழியக்காரனாக இருந்துட்டீங்க. இந்த மக நம்ம வீட்டை விட்டு முன்னாடியே தூரமாக போயிட்டா. அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு நேரம்லாம் போயிட்டு இன்றைக்கி இந்த சேர் காலியாக இருப்பதற்கு காரணம் அவள் எண்ணத்தில் தூரமாக போய் இன்றைக்கி மனசார என்ன பண்ணிட்டா? சரீரபூர்வமாகவே ஓடிட்டா வீட்டை விட்டு. கிராமத்தை ஆதாயம் படுத்தின அந்த போதகர் தன்னுடைய மகளையும் குடும்பத்தையும் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. கொஞ்சம் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் தெரியுதுல்ல? ஆனால் நான் இந்த சாராம்சத்தை கொஞ்சம் அழுத்துவதற்காக சொல்கிறேன். ஊழியத்தின் மத்தியிலும் குடும்பத்தை மறந்துடக்கூடாது. நானும் என் வீட்டாரும் ஒவ்வொன்றால் கர்த்தரையே சேவிப்போம். as far as me and my family we will serve the Lord. அதிகமான பற்று, அதிகமான பொறுப்பு, அதிகமான அக்கௌண்டபிலிட்டி கொடுத்துக்க. நேரத்தை எப்படி கொடுத்து நேரத்துக்காக கேட்குறாரோ, காசை கொடுத்து எப்படி காசு கேட்குறாரோ, தாளந்தை கொடுத்து எப்படி தாளந்துக்கு உக்ரானக்காரனாக இருக்கணும். குடும்பத்திற்கு நீங்களும் நான் என்னது? உக்ரானத்தும். பிரதான ஆசாரியார் நம்ம வீட்டில். ஆனால் ஏலி போல் என்ன பண்ணுறோம்? நம்முடைய பிள்ளைகள் தூரமாக போகிறாங்க, திருச்சபையை விட்டு வராமல் இருக்கிறாங்க, வேதம் வாசிக்காமல் இருக்காங்க. எல்லா பிள்ளைங்களும் அப்படித்தான். அவங்கள கொண்டு வரத்துக்கும் அவங்களோட தேவனுடைய பாதத்தில் அணைத்து வருவதற்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்ன? முழங்கால் படிட்டு கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும். கடவுளை கொடுத்த பிள்ளைகளையும் மனைவியும் பரலோக ராஜ்யத்திற்கு ஏதுவாக நடத்த வேண்டும். அதற்கு முதல் சாட்சியாக நான் இங்கே இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் என்னில் வரும்பொழுது அவர் கொடுக்கக்கூடிய வல்லமை நிமித்தமாக நான் சாட்சியாக இருக்க வேண்டும். முதலாவதாக என்னுடைய வீட்டின் எருசலேமிலே நான் சாட்சியாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா நான் செய்யக்கூடிய ஊழியங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் போய்கிறது. இந்த நேரத்தில் நான் ஒன்று கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். இன்னும் குடும்பங்களாக நீங்கள் வந்திருப்பீங்க. ஒரு காரியம் எனக்கு செய்யணும். பாஸ்டர், ஆமாம், என்னுடைய குடும்பத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது பாஸ்டர். இது நான் விதிவிலக்கல்ல, எல்லாமே தான். நம்ம எல்லாமே ஒரே பயணம் தான் செய்து கொண்டு இருக்கிறோம். தேவனோடு செய்து கொண்டிருக்கக்கூடிய பயணம்.
அதில் குறைபாடுகள் இருக்குது. பேதுரு மாதிரியும், மெஃபிபோஷத் மாதிரியும், யாக்கோபை போல, சவுலை போல, தெரியுதுங்களா, அந்த கோடாலியை இழந்த மகனை போல நிறைய அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் நம்முடைய குடும்பங்களை ஆதாயம் செய்ய வேண்டும், பரிசுத்த ஆவியினால் நம்ம சாட்சிய எருசலேமில் தொடங்க வேண்டும் என்று தேவன் நம்மை சித்தம் செய்கிறார் என்று. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு அடையாளமாக ஒரு கேண்டில் ஸ்டிக் நான் பற்ற வைக்க போகிறேன். குடும்பமாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கேண்டில் ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்து இந்த வெளிச்சத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய குடும்பத்தில் நான் வெளிச்சமாக இருக்கணும். எங்கெல்லாம் நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணுமோ நான் வெளிப்படுத்த ஆசைப்பட்றேன். என்னோட நீங்கள் பேசுங்க, என்னோட வாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம யாருமே பரிசுத்தவான்கள் கிடையாது. அட் த ஃபுட் ஆஃப் த கிராஸ் நோபடி இஸ் டிஃப்ரெண்ட். ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஈக்குவல். நீங்களும் நானும் பாவி. ஆனால் நம்முடைய மகத்துவமான இயேசு நீ எப்படி இருக்கியோ அப்படியே வான்னு சொல்கிறாரு. நீ போய் துணியெல்லாம் மாற்றிட்டு, தெரியுதுங்களா, ஹெச்என்எம்லேயோ மேசிஸ்லேயோ போய் நல்ல துணி மாற்றிட்டு, நல்ல சென்ட்டெல்லாம் பெர்ஃப்யூம்லாம் பர்டாவோ ஏதாவது ஒன்று அடித்து கிடிச்சிட்டு நல்ல ரேபன் கிளாஸ்லாம் போட்டுட்டு தான் வரணும்னு அவங்க அப்பா சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கெட்ட குமாரன்ட்ட அவன் அப்படியே போயிருப்பான். ஏன்னா காசெல்லாம் காலி ஆகிடுச்சு. இவ்வளோ செலவு பண்ணி நான் வீட்டுக்கு போகிறதுக்கு நான் என்ன பண்ணிடலாம், சும்மா அப்படியே வா. நீ ஒரு ஸ்டெப் எடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், 10 ஸ்டெப்பு உன் பக்கத்தில் வருவேன். இன்றைக்கி நம்ம குடும்பமாக தேவனிடத்தில் அர்ப்பணம் செய்யக்கூடிய நபர்களாக மாறுவோம். எப்படி இருந்தாலும் சரி, கஷ்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, சண்டை இருக்குது, சச்சரவுகள் இருக்குது, கண்ணீர் இருக்குது, நான் குறைபட்டு தான் காணப்படுறேன், எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்க தான் செய்யுது. அதையெல்லாம் கடவுள் என்ன பண்ணுவார், சரி செய்யணும். நான் என்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமையாக இல்லாமல் இருந்தால் நான் எப்படி என்னுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய நபர்களாக நான் மாறுவேன். ஆரம்பிப்போமா நம்முடைய ஊழியத்தை எருசலேமில்? லெட்ஸ் கோ பேக் டு ஜெருசலம். நான் இந்த நேரத்தில் நம்முடைய தீம் சாங்கை பாடுவோம். அப்போ இந்த காரியத்தை குடும்பமாக வந்து நீங்கள் இந்த விளக்கை பற்றி கொண்டால் இது ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான். இது ஒரு வெளிச்சம். என் குடும்பத்தில் நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன், நான் சாட்சியாக இருக்கணும், பரிசுத்த ஆவி நிமித்தமாக நான் எருசலேமில் ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் பாஸ்டர். எனக்கு அந்த பலனை தரணும்னு கடவுள் கேட்டுக்கொள்கிறேன். அதே தான் நானும் செய்கிறேன். அந்த ஹெட் ஆஃப் த ஃபேமிலிக்கு மாத்திரம் ஒன்று கொடுங்க, மற்ற ஃபேமிலியெல்லாம் சேர்ந்தே வரணும். ஏன்னா ஐ வாண்ட் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி டு டேக் ஓவர். இஃப் யூ டோன்ட் ஹேவ் த ஹெட் தென் யூ கேன் கம் அஸ் அஸ். நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நாளிலமெங்கும் ஓங்கிடவே, புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதராம் எமக்களித்தார். புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதராம் எமக்களித்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை சோஸ்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நாளிலமெங்கும் ஓங்கிடவே, புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதராம் எமக்களித்தார். புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதராம் எமக்களித்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை சோஸ்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம்.
அகிலமெங்கும் மோகிடவே புனிதமான பரிசுத்த வாழ்வே மனிதராம் எமக்களித்தார். புனிதமான பரிசுத்த வாழ்வே மனிதராம் எமக்களித்தார். தேவ கிருபை என்றும் பெருக தேவனை ஸ்தோத்திரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். செல்வி செல்வி பரிசுத்தமான ஒரு ஊழியம் பாவிகளாகிய நம்ம இடத்துல தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த கரங்களும் காயப்பட்ட கரங்கள், அசுத்தமான கரங்கள், அதில் பரிசுத்தமான வேதாமத்தை தாங்குவதற்கும் அசுத்தமான உதடுகளில் பரிசுத்தமான வார்த்தைகளை படிப்பதற்கும் தேவன் கிருபை செய்திருக்கிறார். குடும்பமாக சேர்ந்து நாம் தேவனிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் செய்வோம். கேண்டில் வச்சுருக்கிறவங்க சற்று ஜாக்கிரதையாக இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். முழங்கால் படிக்கிடுவோமா? பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல தேவனே, உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளில் எங்களோடு பேசின கிருபைக்காக நன்றி ஐயா. இந்த எழுப்புதல் கூட்டம் 7வது நாளில் நீர் எங்களுக்கு செய்திருக்கூடிய நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. தகப்பனே, நாங்கள் கரைக்கு வராமல் தூரமாக இருந்த வேளையிலும் நீர் கரையில் இருந்து அழைத்தீர் எங்களை, அதற்காய் நன்றி. நாங்கள் லோதபாரிலே எங்களுடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த வேளையிலே நீர் எங்களை உம்முடைய ராஜ்யத்திற்கு அழைத்தீர் தகப்பனே. தகப்பனே, நாங்கள் பெத்தேலை விட்டு தூரமாக போய் 20 வருடங்கள் உம்மை துளைத்திருந்த வேளையிலும் எல்பெத்தேல் என்று சொல்லக்கூடிய அனுபவத்திற்குள் எங்களை அனுப்பி வைத்தீரே, அதற்காய் நன்றி ஐயா. தகப்பனே, இஸ்ரவேல் பிள்ளைகளை கில்காலிலே ஆசீர்வித்தது போல, சவுலை தேர்ந்தெடுத்த அந்த இடத்தை போல எங்களையும் அழைத்து உம்மை அபிஷேகம் செய்ய வேண்டும். இந்த சத்தியத்திற்குள் உன்னை அழைத்திருக்கிறேன். இந்த 7ஆம் நாள் திருச்சபைக்குள் நீ வசிக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை பேச வேண்டும், வெளிச்சம் காட்ட வேண்டும் என்று எங்களை அழைத்து எங்களை அபிஷேகம் செய்த கிருபைக்காக நன்றி ஐயா. ஆனால் தகப்பனே, சில நேரங்களிலே நாங்கள் கீழ்ப்படியாமல் விழுந்த நேரங்கள் உண்டு. எங்களை தாங்கியத்துக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. யோர்தான் நதியரை எங்களை அழைத்து சென்று கிறிஸ்துவின் அந்த ஞானஸ்தானத்தை எங்களுக்கு உறுதிப்படுத்தின கிருபைக்காகவும், தகப்பனே நீர் மரித்தீர், உம்மால் நாங்கள் உயிர்ப்பிக்கிறோம், எவ்வளவாக பாவம் செய்தாலும் நீர் எங்களை மீட்டெடுக்கிறீர் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தின கிருபைக்காக நன்றி அப்பா. அது மாத்திரமல்ல தகப்பனே, நீ உயிர்த்தெழுந்து போன பிறகு அந்த மேலறையிலே அவர்கள் கீழ்ப்படிதலோடு காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றார்களே, அதுபோல நாங்களும் பெற முடியும் என்ற நம்பிக்கையை கொடுத்த கிருபைக்காக நன்றி ஐயா. இயேசுவே, நாங்கள் பெறக்கூடிய அந்த வல்லமை, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல், அவைகளை வைத்து நாங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும். இன்று நாங்கள் படித்த காரியம் தகப்பனே, எங்களுடைய எருசலேமுகளுக்கு நாங்கள் செல்ல வேண்டும் தகப்பனே. ஒன்றாக குடும்பமாக நாங்கள் இருக்கக்கூடிய வேளையிலும் தூரமாக இருந்திருக்கிறோம் தகப்பனே. தகப்பனே, எங்களுடைய குடும்பங்களில் பிரச்சனைகள் இருந்தால் நீர் கண்ணோக்கி பாருமப்பா. கண்ணீர்கள், ரகசியமான பாவங்கள் தகப்பனே, உமக்கு தூரமாக போகக்கூடிய எந்த அனுபவங்களாக இருந்தாலும் அவளே எடுத்து போட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உங்களுடைய பாத்திரை தத்தம் செய்கிறோம் தகப்பனே. இதோ நீர் எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறீர் தகப்பனே. நீர் எங்களை இணைத்து இருக்கிறீர். எங்களுக்கு கொடுத்துக்கூடிய பிள்ளைகள் உம்மால் கொடுக்கப்பட்ட ஈவுகள் தகப்பனே. நாங்கள் வெளி உலகத்திற்கு ஊழியம் செய்வதற்கு முன்பதாக தகப்பனே, எருசலேமிலே எங்களுடைய ஊழியத்தை தொடங்குவதற்கு நீ கிருபை செய்யும். உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் நிற்பது கிருபை செய்யும். எங்களை தாழ்த்திக்கிறோம், ஒப்படைக்கிறோம் தகப்பனே. மகத்துவமான ஊழியம், இந்த ஊழியத்தை ஒன்றுமில்லாத எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. நாங்கள் பாத்திரமான அல்ல, ஆனால் நீர் எங்களை உம்முடைய கிருபையினால் மீட்டுக்கொண்ட கிருபைக்காக நன்றி தகப்பனே. இதோ மனைவி, கணவன், பிள்ளைகள் நாங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு நீ கிருபை செய்யும். எங்களை பார்த்து தகப்பனே, கிறிஸ்துவை
பார்க்கக்கூடிய நபர்கள் அநேகர் இருப்பதற்கு நீ கிருபை செய்யும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வெளிச்சம் நாங்கள் பெறக்கூடிய வெளிச்சம் எங்களுடைய இல்லத்திற்கு எடுத்து செல்வதற்கு நீ கிருபை செய்யும். எங்களுடைய சிலுவைகளை நாங்கள் சுமப்பதற்கு உதவி செய்யும் தகப்பனே. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் விசேஷ விதத்தில் எருசலேமிலே நாங்கள் ஊழியத்தை தொடங்கும் வேளையில் நீர் எங்களோடு இருந்து வழி நடத்தும். பரலோக ராஜ்யத்திலிருந்து நீ வரும்போது உம்முடைய பாதத்தில் நாங்கள் குடும்பமாக, பிள்ளைகளாக, உறவினர்களாக, நண்பர்களாக நாங்கள் காணப்படுவதற்கு எங்களுக்கு கிருபை செய்யும். கிறிஸ்து இயேசு நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல தேவனே, ஆமென். நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நாளிலும் எங்கும் ஓங்கிடவே, புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதராம் எமக்களித்தார். புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதராம் எமக்களித்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருளகல